தீபாவளி ரேஸ்ல வந்து நெறைய படங்கள் வரும்போது, நீங்களும் அந்த ரேஸ்ல கலந்துட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு சார்? முதல்ல ஒர்க் அத ஓகே. முதல்ல சொல்லணும். பேசிக்கலி அது ரொம்ப ஈஸியா அப்படியே வந்துட்டேன், என்னைய வாங்க வாங்கன்னு சொல்லி வரவேற்று வர வச்சாங்கன்னு நான் சொல்ல முடியாது. உங்களோட லாஸ்ட் படத்துக்கு இந்த படத்துக்கு ஒரு பெரிய கேப் இருக்கிற மாரி இருக்கு. எதனால தெரிஞ்சுக்கலாமா? ஆமாம் சார். நான் லாஸ்டா ஒரு லெமன்னு ஒரு படம் ஆரம்பித்தேன். இட் வாஸ் அ ஹியூஜ் ப்ரொடக்ஷன். அது ஒரு 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 சேட் ஸ்டோரி. மறைந்து போன மனோஜ், பாரதிராஜா அவர்கள். பாரதிராஜோட சன், அவர் ஃபர்ஸ்ட் டைம் வில்லனாக நடித்தார். அந்த படம் நம்ம பண்ணும்போது மேபி அந்த ஃபைனான்சியர்ஸுக்கும் இவருக்கும் கொஞ்சம் சில விஷயங்கள்ல ஒத்து போகலைன்னு நினைக்கிறேன். கராத்தேல நெறைய சாதனைகள் பண்ணும்போது சின்ன வயசுலயே அண்ணன் வந்து நெறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு அகாடமி அந்த மாரி வந்தாரு. ஆமா. நீங்க வந்து படிப்பை தேடி போனது என்ன சார்? நீங்களும் ஆமா. அதே வழியை சூஸ் பண்ணாம இருந்தது. சார், அண்ணனும் ரொம்ப ரொம்ப படித்தவர் சார். ஓகே. ஹீஸ் அ டாக்டர், அதாவது பிஹெச்டி பட்டம் இதில் இளங்கலை, அது என்ன சொல்றது, ஆர்ட்ஸ். ஒரு சிற்பி கூட. அவர் நம்ம விஜய் படத்தில் பண்ணார், ஒன்று பத்ரியில் பண்ணார், கொஞ்சம் சரத்குமாரோடைய என்னது வேடன்னா அதுல எல்லாம் அதை பண்ணாரு. அப்புறம் நம்ம ரஜினி சாரோட 2 படத்துல பண்ணாரு. ஆனா அவரும் வந்து he was not that involved in மூவி இண்டஸ்ட்ரி. அவர் வந்து கடைசியோட இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணாரு, கேங்ஸ்டரா என்னமோன்னு சொல்லி, அதுல பண்ணாரு. My name is Ishaq Hussaini. ஃபுல் ஆன் சினிமா நேயர்களுக்கு, இதை பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு ஐ விஷ் யூ குட் லக். ஐ சே ஹாய். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்களே இன்ட்ரோ கொடுத்துட்டீங்க. அருமையா. நன்றி சார், நன்றி. ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ வெரி மச். தீபாவளி ரேஸ்ல வந்து நிறைய படங்கள் வரும்போது நீங்களும் அந்த ரேஸ்ல கலந்துட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு சார்? முதல்ல ஒர்க் அதை முதல்ல சொல்லணும். பேசிக்கலி ஓகே. அது ரொம்ப ஈஸியாக அப்படியே வந்துட்டேன், என்னைய வாங்க வாங்கன்னு சொல்லி வரவேற்று வர வச்சாங்கன்னு நான் சொல்ல முடியாது. பட் டெஃபினெட்லி என்னை சப்போர்ட்டும் நிறைய தியேட்டர்ஸ் பண்ணாங்க. அது ஒருவேளை நான் வந்து தேங்க்ஸ் டு மை பிரதர், அது இறந்து போன என் பிரதரு, அவருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் இதில். ஏன்னா டெஃபினெட்லி என்கிட்ட வந்து என்னோட வந்து ஒரு அக்ரெசிவாக இல்லை, அவர் படத்தை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லலை. பெரிய பெரிய நடிகர்களோட படத்தையே யோசிப்பாங்க, இது என்னது தீபாவளி அந்த மாதிரி இதில் வர்றதுக்கு கொஞ்சம் புஷ்பேக் ஆகும். எனக்கு அந்தளவுக்கு புஷ்பேக் ஆகலை. நான் நிறைய தியேட்டர்ஸில் ஆல் ஓவர் தமிழ்நாடு, மோர் தென் 80-85 தியேட்டர்ஸில் we could release. அது வந்து உண்மையிலே ஐ ஷுட் தேங்க் ஆல் த தியேட்டர் ஓனர்ஸ் அண்ட் த பப்ளிக். ஓகே. இப்போ வந்து உங்களோட லாஸ்ட் படத்துக்கு இந்த படத்துக்கு ஒரு பெரிய கேப் இருக்கிற மாதிரி இருக்கு. எதனால தெரிஞ்சுக்கலாம்? ஆமாம் சார், அதுக்கு நல்ல கேள்வி சார். நான் லாஸ்ட்டாக ஒரு லெமன்னு ஒரு படம் ஆரம்பித்தேன். ஓகே சார். இட் வாஸ் அ ஹியூஜ் ப்ரொடக்ஷன். அது வந்து மார்கபந்து மூவிஸ்னு சாய் மோகன் அவர்கள், அவர் வந்து அதை வந்து ஹி ஸ்டார்டட் ஃபில்மிங். அந்த ஃபில்மிங் வந்து 2011 ஆரம்பித்தது. என்ன ஆச்சுன்னா, he made a he's a ரொம்ப இன்டெலிஜென்ட் பர்சன், அருமையான மனிதர் எல்லாமே. பட் ரொம்ப பட்ஜெட்டு மேலே 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 ஹிமாலயாஸ் அது இது அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஈவன் த ரைட்டர் ஆஃப் த மூவி இஸ் பேரரசு. ஆமாம், இந்த மாதிரி பெரிய பெரிய பேர்கள், சில பேர்கள் எனக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது இப்போ. தேர் ஆர் சோ மெனி பீப்புள். அண்ட் அது ஒரு சேட் ஸ்டோரி. மறைந்து போன மனோஜ், நம்ம பாரதிராஜோட சன், அவர் ஃபர்ஸ்ட் டைம் வில்லனாக நடித்தார் அந்த படத்தில். சாய்கன், பெரிய பெரிய தெலுங்கு நடிகர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டாக ஆரம்பித்து இட் இஸ் ஆல்சோ கம்ப்ளீட்டட். என்ன ஆச்சுன்னா, அந்த படம் நம்ம பண்ணும்போது மேபி அந்த ஃபைனான்சியர்ஸுக்கும் இவருக்கும் கொஞ்சம் அது சில விஷயங்களில் ஒத்து போகலைன்னு நினைக்கிறேன், அந்த ப்ரொடியூசர் அண்ட் டிரெக்டருக்கு. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள், படம் தெலுங்கு அண்ட் தமிழ் 2 வெர்ஷன்ஸ், அருமையான படம் சார். அது நம்ம இன்னும் அவர் ட்ரை பண்ணுறாரு இப்போ ரிலீஸ் பண்ணோன்னு. பட் அது வந்து ஒரு டெரரிஸ்டோட சப்ஜெக்ட். வெரி டெரரிஸ்ட் சப்ஜெக்ட்னா என்றைக்குமே இட் வில் பி எவர் கிரீன் மாதிரி தான். ஸோ அது எப்போ வேணால் ரிலீஸ் பண்ணலாம்.
ஸோ தட் இஸ் அந்த ஒரு படத்தினால தான் நான் நினச்சேன், சரி இவ்வளோ படம் பெரிய படம் பண்ணும்போது வேற எந்த படமும் இப்போதைக்கு பண்ண வேணாம்னு நினச்சி நாளைக்குன்றது Okay. அது கொஞ்சம் இழுத்துட்டே போயிடுச்சு. அப்புறம் அந்த கோவிட் அதுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ஓகே. படத்தோட நேம் லெமன் சொன்னீங்க. லெமன், எஸ். ஓகே. அப்பவே பேன் இந்தியா ஐடியா உங்களுக்கு ஆமாம், இருந்ததா? அவர் Okay. ரொம்ப பெருசாக யோசிச்சார் சார். ஓகே. இப்போ உங்க பிரதர் வந்து கராத்தே அந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல ஒரு லெஜெண்ட். நீங்களும் வந்து கராத்தேல வந்து நிறைய சாதனைகள் பண்ணிருக்கீங்க. ஸோ எப்படி இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு? ஃபர்ஸ்ட் கராத்தே சார், எப்படி வந்தீங்க? நாங்கள் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது ம். எப்படின்னா, இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து ப்ரூஸ்லி அதெல்லாம் வந்த பிறகு எல்லாரும் அந்த ஒரு பாப்புலாரிட்டி வந்தது. அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, என் பிரதர்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தது வந்து when he was 8-9 years old. ஓகே. ஆமாம், அப்போவே ஆரம்பிச்சாச்சு. நான் என்ன அதை விட கொஞ்சம் கம்மியாக ஒரு 2 years லேட்டர் நான் அதை இது பண்ணேன். ஓகே. நாங்கள் வந்து முதல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் என்னென்னா நிறைய என்கரேஜ்மெண்ட் கிடைச்சோன்னே we went to other countries. தாய்லாண்டுக்கு போய் லேர்ன் பண்ணுவோம். அப்புறம் பல ஜப்பானுக்கு போய் லேர்ன் பண்ணோம். அப்புறம் ஸ்டேட்ஸ் நான் படித்தது எல்லாமே. அப்புறம் ஸ்டேட்ஸு, ஃப்ரான்ஸ் அந்த மாதிரி தான் படித்தேன். ஸோ அங்கேயும் எப்படின்னா இது வந்து ஒரு பயங்கர அதில் ஒரு இன்வால்மெண்ட் சின்ன வயசுல இருந்தே பயங்கரமான இன்வால்மெண்ட். அதில் பிரதர் தான் முதல்ல ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் ஹி ஸ்டார்டட். அதை நானும் அப்படியே அதை ஃபாலோ பண்ணி வந்துட்டேன். ஸோ பட் பிரதர் இங்கே இந்தியாவுக்கு வந்து இங்கே தான் வாழணும்னு அவர் இது பண்ணார். நான் என்னோடய எஜுகேஷனை அங்கே இது பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரான்ஸுக்கு போயிட்டேன். ஃப்ரான்ஸுக்கு அந்த மாதிரி போன பிறகும் ஐ வாஸ் ஆல்வேஸ் நிறைய டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். என்னோட ஸ்பெஷாலிட்டி மார்ஷியல் ஆர்ட்ஸில் என்னென்னா வெப்பன்ஸ். ஓகே. அதுக்கு பேர் நிஞ்சிட்சு, ஓகே, கொபுடோ ஓகே, அப்படின்ற மார்ஷியல் ஆர்ட்ஸ், சமுராய். இதை வந்து நான் ஒவ்வொரு படத்துலையும் யூஸ் பண்ணணும்னு நினைப்பேன். ஓகே. ஆனால் என்னப்பா, ஒருத்தன் பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போகிறவனுக்கு பின்னாடி போய் பயங்கரமான வாளுகள்லாம் வீசிட்டு இருக்க முடியுமா? அது ஒன்றும் பட முடியாதுன்னு சொல்லி சரி அப்படியே வச்சுட்டே இருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்தபடி ஒரு 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 மூவியை நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் பூகம்பம்ன்ற மூவி இட் ஷுட் பி. ஏன்னா இப்போ எப்படின்னா நம்ம வந்து ஒரு மூவியை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதயமேன்னு ஒரு படம் பண்ணேன். நல்ல கதை தான், நல்ல படம் தான். நளினி அவர்களுடைய ப்ரொடக்ஷன், அவங்க வந்து அந்த படம் பண்ணும்போது நம்ம வந்து பொண்ணே இஷா குசைனி உள்ளே வந்துட்டாருன்னா ஓகே, அவருக்கு ஆக்ஷன் கொடுத்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஆக்ஷன் கொடுப்பாங்க. அது என்னன்னா அந்த படத்தோட சரியாக ஒட்டி போகாது. ஸோ இது இந்த மாதிரி தான் நான் வந்த உடனே ஆக்ஷன் ஆயிரும் அந்த படத்தில். ஏதாச்சும் திணிக்கிற மாதிரி இருந்தால் அது இப்போ உங்களை மாதிரி அறிவார்ந்தவர்களுக்கு அது உடனே புரியும். அட என்ன இதில் முடியும், இந்த இதில் எதுக்கு சும்மா ஓகே இஷாக்கு வந்துட்டாருன்னு சொல்லி ஒரு ஆக்ஷனை கொடுத்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு உங்களுக்கே அது புரிஞ்சிடும். ஸோ இட் ஷுட் பி ஒரு ஆக்ஷன் ஸ்டோரியாகவே. அது வந்து ஒரு இந்த ஸ்டோரியிலேயே இந்த இடத்துல கண்டிப்பாக ஆக்ஷன் வந்தே ஆகணுன்ற அளவுக்கு இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் படத்தில் ஆக்ஷன். ஸோ நான் பண்ணுற இந்த பூகம்பம் கூட அது மாதிரி இட்ஸ் அன் ஆக்ஷன் மூவி. அதாவது ஆக்ஷன் இல்லாமல் அந்த மூவியில் இட் வாண்ட் ஒர்க். அந்த மாதிரி தான் பண்ணேன். அதுக்கு வந்து ஒரு ரிசல்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. நீங்க கராத்தேல நிறைய சாதனைகள் பண்ணும்போது சின்ன வயசுலயே அண்ணன் வந்து நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்ட்டு அகாடமி அந்த மாதிரி வந்தாரு. நீங்க வந்து படிப்பை தேடி போனது என்ன சார்? நீங்களும் அதே வழியை சூஸ் பண்ணாம இருந்தது சார்? அண்ணனும் ரொம்ப ரொம்ப படிச்சவர் சார். ஹீஸ் அ டாக்டர். அதாவது பிஹெச்டி பட்டம் இதில் இளங்கலை, அது என்ன சொல்றது, ஆர்ட்ஸ். ஓகே. ஒரு சிற்பி கூட. அவர் இன்னொன்று வந்து அவர் வந்து ஆல்சோ ஹி ஹஸ் பீன், அவர் லா பண்ணியிருக்காரு. ஐ மீன் கன்சல்டிங் லான்னு சொல்லுவோம், அது வேற, அது பண்ணியிருக்காரு. அப்புறம் சோஷியல் ஒர்க்கில் மாஸ்டர்ஸு. அவர் நிறைய படித்தவர். ஆனால் அவர் இதுலேயே டெடிக்கேஷன் ஆகிட்டார், இதில் தான் போகணுன்னு. நான் பட் வெளிநாட்டில் இருந்தனால ஸோ அது பண்ணிவிட்டு அப்புறம் என் ஒய்ஃப் வந்து யூரோப்பியன், அவங்க வந்து போலண்ட் நாட்டுக்காரங்க. ஸோ என்னென்னா அப்படியே அங்கேருந்து போலண்டுக்கு போய் நான் வந்து ஐ வாண்ட் டு டூ பிஸ்னஸ். நான் என்னென்ன சும்மா எல்லாரும் பண்ணுற மாதிரி இதை விற்கிறது அதை விற்கிறது இல்லாமல் படிப்பை விற்போம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் அமெரிக்கன் ஸ்கூல் ஒன்று ஆரம்பித்தேன். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே 1-2ன்னு ஆரம்பித்து நிறைய ஸ்கூல்ஸ் ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து அப்புறம் பார்த்தேன் சில விஷயங்கள்னால ஒரு
ஹோட்டல் ஒன்று, அது சந்தர்ப்ப சூழ்நிலை ஹோட்டல் ஒன்று கட்டினேன். ஓகே. அப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸ் அது இது பல பல இதில் அப்படியே ஒரு கன்கிளாமரேட் மாதிரி ஆயிடுச்சு. அதில் தான் நிறைய கான்சன்ட்ரேஷன் ஆனதுனால அங்கங்கே கொஞ்சம் கேப் இருந்துச்சு. இப்போ எல்லாமே நல்ல ஸ்டெடி ஆயிடுச்சு. ஸோ நினச்சேன் இப்போ இருக்கிற கொஞ்சம் காலத்து கொஞ்சம் நல்ல நல்ல படங்கள் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இப்போ வந்து படங்கள் பண்ண போகிறேன் நிறைய. ஓகே சார். ஓகே. நீங்கள் லிட்ரேச்சரில் பிஹெச்டி முடிச்சிருக்கீங்க. ஆமாம் சார். ஸோ ஆமாம் லிட்ரேச்சர் அதிகமாக படிக்க ஆரம்பிச்சோம் எல்லாமே ஒரு ரொமான்டிக் சப்ஜெக்ட் அந்த மாதிரி தான் போவாங்க. நீங்கள் பாலிடிக்ஸ் வச்சு எடுத்துருக்கீங்க, என்ன ரீசன் சார்? சார், நான் வந்து லிட்ரேச்சர் படித்து என்னோட இந்த படத்துலேயும் கொஞ்சம் ரொமான்ஸ்லாம் இருக்கும். அது அது என்னென்னா பட் ஏன்ட்டு அவங்க விரும்புறது வந்து ஆக்ஷன் தான் சார் பேசிக்காக. இதில் பாலிட்டிக்ஸ். ஆமாம். நான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். பூவே பொன் பூவேன்னு ஒரு படம் பண்ணேன் ஆஃப்டர் கண்மணி உனக்கா. கண்மணி உனக்கா ஓரளவுக்கு நல்ல ஓடின படம், அது ஆக்ஷனுக்காக ஓடின படம். ஸோ இப்போ கண்மணி உனக்காக அப்புறம் பூவே அது ஒரு காமெடி ட்ரெண்ட் மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. உடனே என்னை சும்மா அது தெரியுமில்ல, நம்மளை ஊசு பேத்துவாங்க. இப்போ ஒரு காமெடியோ ஆக்ஷன் மாதிரி பண்ணுங்க அது இதுன்னு நான் ஒரு படம் பண்ணேன். பண்ணி நானும் அந்த அபிதா அந்த சேதுவில் நடித்தாங்க, அவங்க ஹீரோயினை பண்ணி நான் படம் பண்ணேன். வேற ஒருத்தர் தான் டைரக்ஷனு, புருஷோத்தமன் ஒருத்தர். அந்த படம் பண்ணி படம்லாம் முடிஞ்சிருச்சு. காமெடி, நானும் காமெடி பண்ணேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிவிட்டு படத்தை நான் பார்க்க போகிறேன். நம்ம செட்டியார் இவர் இங்கே கிருஷ்ணவேணி தியேட்டரில், இதுதானே பக்கம் எனக்கு அப்போ. சரி, அவர் என் மேலே ரொம்ப இது பண்ணுவார். ஏன்னா கண்மணி உனக்கா நல்லா போச்சு தியேட்டரில். ஓ சார் வாங்க சார் வாங்க சார் படத்தை வந்து பாருங்கள் அப்படின்னு. எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஷோ அது என்ன பண்ணான்னா மேலே அந்த இந்த இருக்குல்ல, அதுக்கு என்ன சொல்கிறது, அந்த ரூம் மேலே அந்த இது ப்ரொஜெக்ஷன் ரூம், அங்கே போய் உட்காருங்க சார், இங்கே தொந்தரவாயிரும்னு சொல்லி நான் கூட்டம் இருந்தது. ஸோ மேலே போய் உட்காந்து பார்த்தேன். பாருங்க சார், ஆஹா சார் ஃபுல் ஆக்ஷன் தானே சார், பயங்கரமாக இருக்கும்ல சார், அது இதுன்னு என்ன சொல்கிறாரு. எனக்கு மனசில் பக்குங்கிறது, என்னடா இவர் ஆக்ஷன் சொல்லிட்டு இருக்காரு, நம்ம இதில் காமெடியில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருந்தேன். அதே மாதிரி மேலே போய் உட்காந்து இந்த ஃபர்ஸ்ட் சீனு நான் வர்றேன், ஒரு 5 ரவுடி வர்றாங்க, இந்த பணத்தை தூக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நான் அப்படி இறங்கி வந்தேன். அவ்வளவு எதிர்பார்ப்பு சார் அந்த படத்தில், ஒரே கைத்தட்டு. அப்போ தான் நினச்சேன், என்னடா இது இவங்களோட எக்ஸ்பெக்டேஷனே வந்து ஆக்ஷனாக தான் இருக்குது போல இருக்குது அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அந்த பணத்தை தூக்கிட்டு அப்புறம் போய் அங்கே காமெடி பண்ணுவேன். ஓகே, காமெடி பண்ணி ஆக்ஷன் கொஞ்சம் பண்ணியிருப்பேன். ஆனால் காமெடின்னு டக்குன்னு அப்போவே எனக்கு புரிஞ்சது, உச்சி கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஐ குட் ஃபீல் இட். ஓகே, அப்புறம் திருப்பி காமெடி பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வெளியே ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. சிகரெட் குடிக்க போகிறது, அந்த டைமில் சிகரெட் குடித்தாங்களோ தெரியல, வெளியே போகிறது இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அங்கே நான் யோசித்தேன், அதான் நம்ம இங்கே வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு. ஆக்ஷன் லைன்லேயே போயிருந்துருக்கலாம் தோணுச்சா? ஆக்ஷன் லைனில் தான் சார் நான் போயிருந்துருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் அப்புறம் வெளிப்படங்கள் வரும்போது கூட அவங்க வந்து ஆக்ஷன் கொடுத்தாங்க, பட் இட் வாஸ் நாட், அதான் நான் சொன்னேன்ல, எனக்காக திணிச்ச ஆக்ஷன் இந்த மாதிரி. ஸோ அப்புறம் தான் லெமன் வந்து ஒரு சரியான அது ஆக்ஷன் பேக் மூவி. அது வந்து நல்லா இருக்கும், அருமையான கதை. அந்த மாதிரி தான். அதாவது ஸோ தீஸ் ஆர் த மிஸ்டேக்ஸ் தட் ஐ டிட். ஆக்ஷனோடே போயிருந்துருக்கணும். இப்போ நீங்கள் உங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணதே மலையாள படம் சொல்லியிருந்தீங்க. மோகன்லால் அவர்கள் உங்களுக்காக நடிச்சு கொடுத்துருந்தாங்க. அது எப்படி நடந்தது சார்? சார், அவர் எனக்காக நடிச்சு கொடுக்கல. பேசிக்கலி அவங்க வந்து ரேண்டமாக தான் என்னை சூஸ் பண்ணாங்க. அதாவது எப்படின்னா, பக்கத்தில் நான் வந்து ஒரு லெக்சரராக, ரொம்ப யங் அந்த டைமில், நான் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் லெக்சரர், நான் ஃப்ரெஞ்ச் மாஸ்டர்ஸ் பண்ணேன். ஓகே, வெளிநாட்டில் தான் பண்ணேன். ஓகே, பட் இங்கே வந்து உடனே எனக்கு வேலை கிடைச்சது மாரிவானுவர்ஸ் காலேஜில். ஓகே, போயிட்டேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எனக்கும் வயசு வித்தியாசம் கிடையாது, அந்த மாதிரி போய் நான் கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டு இருந்தேன். அப்புறம் இவர் அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு மலையாளம் ப்ரொஃபஸர், ஓகே, ரொம்ப பெரிய ஒரு சாகித்ய அகாடமி அவார்ட் வின்னரு. அவர் வந்து இன்னைக்கு நீங்கள் கூகுளில் போனீங்கன்னா அவர் ஒன் ஆஃப் த டாப் கைஸ் இன் மலையாளம் லிட்ரேச்சர் இப்போதைக்கு. ஸோ அவர் வந்து ஒரு 2-3 படம் பண்ணி நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக படம். என்னை பார்த்தோன்னே சொல்லுவார், நல்லா இருக்கீங்க, யூ லுக் ரியலி குட் அப்படி இப்படின்னா. கூட இருக்கிற டீச்சர்ஸ்லாம் சிரிப்பாங்க, அந்த லேடி டீச்சர்ஸ்லாம், அவங்களும் சொல்லுவாங்க, இவரை வந்து இப்போ நடிக்க வைக்கணும் அப்படி இப்படின்லாம் சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம்.
Okay. எனக்கு அப்போல்லாம் நடிக்கணும்னு அந்த அந்த இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே. நான் சொன்னேன் சும்மா சொல்கிறாங்க, ஓகே எல்லாருக்கும் சொல்லுவாங்க போல இருக்கு அப்படி அந்த மாதிரி பார்த்தா வர்றேன், காலேஜுக்கு வரேன், டக்குன்னு பார்த்தா ஒரு 5 பேர் வர்றாங்க, இப்படி பார்க்குறாங்க, அப்படி பார்க்குறாங்க, வியூ ஃபைண்டரில் பார்க்குறாங்க. ஓகே. அட என்னடா இதுன்னு பார்த்தா ஒருத்தர் வந்தார், மை நேம் இஸ் அசோக் குமார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தமிழ் பேசினார். நமக்கு தான் மலையாளம் தெரியாதே, ஓகே. அவர் தமிழ் பேசினார். ம். அவங்க சொன்னா ஓகே சார், நான் உங்களை வந்து வி வாண்ட் டு மேக்கிங் அ மூவி, ஓகே. அதுக்கு நீங்கள் சூட்டபுளாக இருப்பீங்களான்னு பார்க்க வந்தோம் அப்படின்னு. ஓகே சார் தேங்க்யூன்னு சொன்னேன், ஒன்றுமே சொல்ல. அதுக்கப்புறம் வரைக்கும் அப்படியே போயிட்டாரு. சொன்னவொடனே எனக்கு என்னை ஒரு கன்ஃபியூஷன்லேயே விட்டுட்டு போயிட்டாங்க. ஓகே. அப்புறம் ஒரு 2 or 3 நான் அதை மறந்துட்டேன். நான் சரி வந்து ஐ வாஸ் இன் அ குவார்ட்டர்ஸ், அங்கே அழகான குவார்ட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அங்கே இருக்கும்போது ம். திடீர்னு பார்த்தா ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clock வந்து நாக் பண்ணுறாங்க டோரை. ஓகே. திறந்து பார்த்தா இவங்க ஒரு 5 பேர் நிற்கிறாங்க. ஓகே. சார் நாளை ஷூட்டிங் ஆன அது ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க இங்கிலீஷில் சொன்னாங்கன்ட்ட, இந்த ஓகே. மாதிரி நாளைக்கு ஷூட்டிங் சார், நீங்கள் நாங்கள் வந்து உங்கள் ப்ரொஃபஸர்கிட்ட பேசிட்டோம், ம். அவர் உங்களுக்கு லீவு அவரே போட்டுருவார், ஓகே. நீங்கள் வந்து நாளைக்கு 6 மணிக்கு வந்துடுங்க. ஓகே. அது சித்ராஞ்சலி ஸ்டுடியோன்னு நினைக்கிறேன் அதுக்கு பேர். ஓகே. அங்கே கேரளாவில் அந்த ட்ரிவாண்டத்தில் ரொம்ப பெரிய ஒரு கவர்மெண்ட், அவங்க பயங்கரமான பியூட்டிஃபுல் ஸ்டுடியோ. ஓகே. அங்கே வந்துருங்கன்னாங்க. அங்கே வண்டி அனுப்பிடுவோன்னு போனதான் அங்கே ஆக்டிங் ஸ்டார்ட் ஆனது தான். ஆனால் நான் கேட்டேன், ஓகே. எங்க ம். நாளைக்கு ஒரு கதையும் எனக்கு தெரியாது, மலையாளமும் தெரியாது, ஓகே. எப்படி நான் பண்ண போகிறேன், யாருங்க நடிகர்னா 2-3 பேர் சொன்னாங்க. அந்த நடிகைகளோட பேர் சொன்னாங்க, ராணி பத்மினி, அவங்க தீபா, அவங்க என்னென்னமோ சொன்னாங்க. சொல்லிட்டு அடூர் பாசி, அவர் இவர் குதிரை ஓட்டம் பப்பு, அது இது என்னென்னமோ பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாருமே. அப்புறம் திடீர்னு நடிக்கிறாரு மோகன்லால் இருக்கு. நாங்கள் மோகன்லால் என்ன ஹீரோன்றீங்க, இப்போ மோகன்லால் என்னங்க பண்ணுவார் படத்தில் அப்படின்னு ஓகே. கேட்டேன். இல்லைங்க அவர் செகண்ட் லீடாக பண்ணுவார் அப்படின்னு. ஓகே. அவ்வளவு பெருந்தன்மையாங்க, என்னங்க ம். நானே அது பண்ண மாட்டேனே அப்படின்னு நான் யோசித்தேன். ஸோ அந்தளவுக்கு சார் அவங்கெல்லாம் ரொம்ப பெருந்தன்மையாக இருக்காங்க ஓகே. சார். அப்படி தாங்க நடிக்க ஆரம்பித்தேன் ஃபர்ஸ்ட். ஓகே. ஆமாம். அதே பேரலல் டைம்ல அண்ணன் அவர்களும் சினிமாவில் இருந்தாங்களா நீங்க காலேஜ் படிக்கும்போது, இல்லை அதுக்கப்புறம் தான்? அவர் சினிமாவுக்கு வந்தது கொஞ்சம் அந்த பாலச்சந்தர் தான் ஐ திங்க் Director அந்த பால- புன்னகை மன்னன்ற ஒரு படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணார் அவரை. ஓகே. அது வந்தார். ஆனால் அவர் வந்து அப்படியே கொஞ்சம் அப்புறம் அது மை இந்தியான்னு ஒரு படம் பண்ணார். ஓகே. அப்புறம் அப்பப்போ வருவார். ஓகே. ஆமாம். நம்ம விஜய் படத்தில் பண்ணார், படத்துல. ஒன்று பத்ரியில் பண்ணார், ஆ. கொஞ்சம் சரத்குமாரோடைய என்னது வேடன்னா அது அதிலெல்லாம் Last அதை அந்த பண்ணாரு. காத்து அப்புறம் வாக்குல நம்ம இருக்க நம்ம ரஜினி சாரோட 2 படத்தில் பண்ணார். ஓகே. ஆனால் அவரும் வந்து he was not that involved in மூவி இண்டஸ்ட்ரி. Okay. அவர் வந்து கடைசியோட இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு ம். படம் பண்ணார். அதுக்கு முன்னாடி காத்து வாக்குல பண்ணியிருந்தாரு. அது ஒன்று பண்ணார். ஓகே. அதில் லாஸ்ட்டாக ஒரு படம் பண்ணார், ஞாபகம் வர மாட்டேங்குது பேர், ஓகே. கேங்ஸ்டரா என்னமோன்னு சொல்லி, ஓகே. ஓகே. சென்னை கேங்ஸ்டர்ஸா அப்படின்னு ஒரு படம் வந்துச்சா, வந்துச்சு. அதில் பண்ணார். ஓகே. ஓகே. அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, அதை அந்த பேச்சை விட்டுருங்க. Right. ஓகே. 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 இப்போ நீங்க வந்து மற்ற டேரக்டர்ஸோட ஒர்க்ல வந்து நடிச்சிருக்கீங்க. இப்போ நீங்களே வந்து டைரக்ஷனை கையில் எடுக்கும்போது அது வந்து கஷ்டமா இருந்திருக்கும் இல்லையா? ஸோ நம்ம எடுத்த முடிவு கரெக்ட் அப்படின்னு நினைச்சீங்களா டேரக்டரா இருந்தது? சார் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா நல்ல டைரக்டர்ஸ் நிறைய பேர் என்னை வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சாங்க. ஓகே. அவங்க டைமிங் அந்த டைமில் நான் டேக் ஆஃப் ஆகிட்டு இருக்கிற டைம் அங்கே வெளிநாடுகளில் ஓகே. பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிட்டே இருந்தது. ம். அதை இன்வெஸ்ட்மெண்ட்டை விட்டுட்டு நம்ம வந்தோம்னா பெரிய பிரச்சனை வரும். அப்போ என்னால் அது அவங்க சொல்கிறதுலேயும் நியாயம் இருந்தது. நீங்கள் ஒரு 4 months இருங்க சார், ம். அட்லீஸ்ட் 3 months இருங்கண்ணா. என்னால் அந்த அளவுக்கு இங்கே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த டைமில். ஓகே. ஸோ ஏன்னா நான் அங்கேயே வளர்ந்தவன் சார், வெளிநாட்டில். ஓகே. டைமிங் சொல்லிட்டு நான் ஆமான்னு சொல்லிட்டேன்னா ம். உயிரே போனாலும் இருக்கணும்னு நினைக்கிறாள். ஓகே. ஸோ எனக்கே அது தெரிஞ்சது, இது வந்து நம்மளால் முடியாது. ம். சடன்லி அங்கே ஏதாச்சும் வரும், அதை நம்ம போய் ஸோ இவங்களை வந்து நம்ம தொந்தரவில் போடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் நிறைய படங்களெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா ஒன் டே ஐ வில் டெல் இந்த ஆன் டிவி பெரிய பயங்கர ஹிட்டு படங்கள் அதுக்கப்புறம் அதெல்லாம் ஆச்சு.
ஓகே. அதெல்லாம் நமக்கு யோசிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ம். என்னுடைய அந்த டேக் ஆஃபை நான் மறந்திருக்க வேண்டியது சூழ்நிலை வந்திருக்கும். ஓகே. ஸோ ஸோ எனக்கு சூட்டபுளான டைமில் பண்ண படங்கள் தான் சார் இந்த இதெல்லாம். ஓகே. பட் இப்போ வந்து ஐ எம் ரெடி டு டூ மூவிஸ். 2 months 3 months இருக்க சொன்னாங்கன்னா என்னால் இருக்க முடியும் ஓகே. இப்போ உள்ள சூழ்நிலையில். ஸோ அது நானும் சில இடங்களில் சிலர் பேசுகிறாங்க. ஓகே. மேபி சில படங்கள் வெளியேயும் பண்ணுவேன். ஓகே. எவ்ரி இயர் நான் ஒரு படம் பண்ணுவேன். சரத்குமார் சார் வந்து முன்னாடி பெரிய ஹீரோவா இருந்தாரு. இப்போ வந்து படங்கள்ல வந்து செகண்ட் ஹீரோ மாதிரியான கதாபாத்திரம், முக்கியமான கதாபாத்திரங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் மற்றொரு நடிகரோட படத்துல உங்களுக்கு வாய்ப்பு வந்தா நீங்க நடிக்க தயாரா இருக்கீங்க? சார் பேசிக்காக எனக்கு வந்து எந்த விதமான ஈகோவும் கிடையாது இந்த மாதிரி விஷயங்கள்ல. பட் த பாயிண்ட் இஸ் த கேரக்டர் ஷுட் பி ஆப்ட் குட். ஓகே. அந்த கேரக்டரில் வலு இருந்தால் 2 சீனோ 3 சீனோ கூட பண்ணலாம் சார். ஓகே. கேரக்டரில் வலு இல்லாமல் படம் பூராவும் நீங்கள் வருவீங்கன்னா அதை நான் பண்ண மாட்டேன். ஓகே. ஈவன் 1 மினிட் இருந்தாலுமே 1 minute இருந்தாலும் அந்த படத்துக்கு அது ரொம்ப தேவையான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலாக இருந்தால் டெஃபினட்டாக பண்ணுவேன். பாலிடிக்ஸ் வச்சு படம் எடுத்திருக்கீங்க. என்ன சார்? பாலிடிக்ஸ் வச்சு படம் எடுத்திருந்தீங்க. பாலிடிக்ஸுக்கு திருப்பி வர்றீங்க. ஓகே, ரைட். ஓகே. ஸோ தமிழ்நாட்டோட சமகால அரசியல் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க சார்? யாருமே பாலிடிக்ஸுக்கு கெட்டது மட்டுமே பண்ணணும்னு வர்றதில்ல இல்லையா? ஏதாச்சும் நல்லது பண்ணலாம் ஓகே. அப்படின்னு தான் வருவாங்க. ஓகே. பட் சூழ்நிலை வந்து நம்மளுடைய பொலிட்டிக்கல் சூழ்நிலையே எப்படி இருக்குன்னா, வந்த உடனே அது ஒரு குரூப்பு சேரும். அதில் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அதனால இந்த மாதிரி சில பாலிடிக்ஸில் என்ன ஆகுதுன்னா, ரொம்ப ரொம்ப கடைசியில் எவ்வளவு ஒரு 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 ரெவல்யூஷனரியாக வரணும்னு நினைக்கிறவங்க கூட ஓகே. அந்த இதுக்குள்ளே வந்த பிறகு அப்படியே லேசாக கரப்ட் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சார், நம்ம தமிழ்நாடோட பாலிடிக்ஸ் அது கரப்ஷன் இருக்கோ அது நமக்கு தெரியாது. அது ப்ரூவ் பண்ணும்போது அது பண்ணிக்கிறட்டும். ஓகே. பட் ஓரளவுக்கு சார் ஓகே. நல்ல பாலிடிக்ஸ் தான். நான் இப்போ உள்ளதை மட்டும் சொல்ல, ஓகே. நம்மளுடைய பாலிடிக்ஸ் ஐம் டாக்கிங் அபவுட் நான் படித்தது அவர் இருக்கும்போதெல்லாம் நான் இல்லை, காமராஜர் டைம்ல இருந்து சார் இட் ஹாஸ் பீன் குட் பாலிடிக்ஸ் தான். அவர் வந்து அப்போ ஏழ்மையான இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் மிட் டே மீல்ஸ் படிக்கிறவங்க வந்து பசியோட படிக்கக்கூடாதுன்றதுக்காக எனக்கு வந்து அவர் மேலே ஒரு பெரிய ஒரு ரெஸ்பெக்ட். ஏன்னா படிப்புக்காக அவர் படிக்கல, ஆனால் படிப்புக்காக அது பண்ணது வந்து அன்பிலீவபிள் சார். கடைசி வரை ஒன்றுமே இல்லை சார் அவர்கிட்ட. ரெண்டு துணி, ஒரு பொட்டி, ஒரு இது, அதுதானே காமராஜரை மாதிரி ஆளுங்க. இன்னைக்கு பாருங்க, நேற்று ஒரு கவுன்சிலராக வந்துட்டா போதும், பல கோடி அவங்களுடைய செட்டப்பே வேற சார். ஆமாம், இதெல்லாம் வந்து ஸோ திஸ் இஸ் வாட் நம்மளோட சில பாலிட்டிஷியன்ஸு. ஆனால் அது இதனாலும் ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க சார், எஜுகேஷனுக்காக பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிறதுலே சிறப்பான ஒரு இதுவாக இருக்குன்னா, ஏன்னா அவங்களுடைய சில விஷயங்கள்ல அப்படியே கடைபிடிச்சு போயிட்டாங்க, எஜுகேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்ல. இன்னொன்று என்னன்னா, நம்ம தமிழர்கள் அறிவாளிகள். ஸோ உங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் அடுத்தடுத்த படங்களில் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக சார். நான் இனிமே அந்த ஒரு லெசன் மாதிரி சொன்னேன்ல, அந்த பூவை பெண் பூவை, அதுலேருந்து ஒன்று பழகிட்டேன். என்ன இருந்தாலும் சரி, படத்தில் ஆக்ஷன் இல்லாமல் நிறைய ஆக்ஷன் இருக்கணும் சார் படத்தில். அதாவது நல்ல கதையோட ஒட்டி வர்ற நல்ல பில்டப்ஸோட ப்ராப்பராக அந்த ஆக்ஷன் நேச்சுரலாக இருக்கணும். அந்த ஆக்ஷன் சும்மா பறக்கக்கூடாது எல்லாருமே. நான் இப்படின்ன உடனே அவங்க பறக்கிறது இந்த வேலையெல்லாம் இல்லாமல் ப்ராப்பராக ரியலாக அந்த மாதிரி கொஞ்சம் ரியலிஸ்டிக் ஆக்ஷன் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். அதே மாதிரி பட் மொத ப்ரிஃபரன்ஸ் கதையோடைய மெசேஜ். அதாவது எல்லாருக்கும் போய் பெரிய பெரிய அட்வைஸ் பண்ணிட்டு தத்துவம் பேசுறதெல்லாம் என்னுடைய இதில்லை. அழகா சட்டிலா ரொம்ப ஒரு நிதானமா ஒரு ஈஸியா புரியற அளவுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும். நல்ல மெசேஜா, இதுதான் என்னுடைய ஆசை. சூப்பர் சூப்பர். அடுத்தடுத்து உங்களோட
பிளான் என்ன சார்? தமிழ் சினிமால என்னென்ன படங்கள் கையில வச்சிருக்கீங்க? அத பத்தி சொல்ல முடியுமா? சார் இப்போதைக்கு நான் எந்த படமுமே கையில் வைக்கல. ஓகே. நான் ஜஸ்ட் பேசிட்டு இருக்கேன் சிலரோட. ஓகே. ஏன்னா அதாவது நம்ம ஆமான்னு சொன்னா அதை பர்ஃபெக்டாக ம். பண்ணி முடிக்கணும். ஓகே. அதுக்கு ஃபுல் இன்வால்வ்மெண்ட் கொடுக்கணும். ஓகே சார். அதனால இப்போதைக்கு நான் வந்து ஐ எம் ஜஸ்ட் லுக்கிங் அட் த ஸ்டோரி. ஓகே சார். ஸ்டோரிஸை பார்த்துட்டு இருக்கேன். என்னுடைய ஒரு படம் அடுத்து வரப்போகுது. ஓகே. அது வந்து இட் இஸ் கோயிங் டு பி ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு 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 ஸ்டோரி, பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி. சைக்கலாஜிக்கலாக ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் அது வரும். அதோடைய எடிட்டிங்கோ கட்டிங்கோ எல்லாமே ஒரு 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 இன்னைக்கு உள்ள ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு 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 இதுவாக வரும். ஓகே சார். டேட்டு அங்கே போயிட்டு அப்புறம் இங்கே வந்துட்டு Okay. டைம் லைன்லாம் மாறி மாறி வரும். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான படமாக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படமாக அந்த ஓகே. கதையில் இன்னும் நான் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே. நான் அந்த கதை வந்து பர்ஃபெக்டாக செதுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே ப்ராப்பராக பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி போக மாட்டேன். பட் அதை ஓரளவுக்கு அப்படியே செதுக்கி வச்சுருக்கேன். ம். அதை வந்து ஆரம்பிச்சேன்னா ஃபாஸ்ட்டாக டக்குன்னு முடிப்பேன். பிகாஸ் இட்ஸ் ஆல் பிளான்ட். ஓகே. அதில் வந்து கொஞ்சம் நல்ல நடிகர்களையும் சேர்த்து போட்டு ஓகே. நல்ல நடிக்கிற நடிகர்களை போட்டு ஐ வாண்ட் டு மேக் த மூவி. அது வந்து ஒரு கிறிஸ்மஸ் டைம் ஆர் சம்திங் அதை ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஓகே சார். நீங்க சொல்றத கேட்கும்போதே இதை பார்க்கணும் அப்படின்னு ஆர்வம் அதிகமாகும். தேங்க்யூ வெரி ஸோ மச். இதுக்கப்புறமா உங்களை தொடர்ச்சியா பார்க்க முடியுமா சினிமால? கண்டிப்பாக சார். கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் ம். பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிங்கனாலும் பார்ப்பீங்க. இல்ல சார். கண்டிப்பா பார்க்கணும் நாங்களும் விருப்பப்படுறோம் சார். ரைட். ஓகே சார். உங்களோட Thank சினிமா you. பயணம் மேன்மேலும் தொடர எங்க டீம் சார்பா வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ வெரி மச். ஓகே. நீங்கள் வந்து உங்களுடைய என்னை இன்டர்வியூ எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். Okay. உங்களுடைய தொலைக்காட்சி மேலும் வளரணும். ஐம் வெரி ஹாப்பி தட் இந்த மாதிரி நல்ல கண்டென்ட் அருமையான தரமான கேள்வியை கேட்குறவங்களுடைய டிவியை தான் கண்டிப்பாக யூ ஹேவ் டு வாட்ச் அண்ட் மேக் இட் சக்ஸஸ்ஃபுல். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ். வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் சார். தேங்க்ஸ். தேங்க்யூ சார்.